வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் உருவமற்றவர், இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிறார் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். யூதர்கள் கேட்கிறார்கள், அதாவது தோராவுல இது கிறிஸ்தவர்களுக்கு பழைய ஏற்பாடு, அதுல கடவுள் ஆவியாகத்தானே இருக்கிறார், அதாவது உருவம் இல்லாதவர் அப்படிங்கறதானே உண்மை. இந்த கிறிஸ்தவர்கள் பைபிள் புதிய ஏற்பாட்டுல அதாவது கடவுள் உருவத்தோடு மனிதனாக வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்னு கேள்விகளை எழுப்புவதுண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் ஆவியாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நாம இப்ப நிரூபிக்க போறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். யோவான் 1:1 நாம படிக்கும்போது இது தெளிவா புரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதாவது ஆதியிலிருந்தே தேவனை யாரும் கண்டதில்லை, அவருடைய வார்த்தையை தான் கேட்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதாவது தேவனுடைய குரலை மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அது குரலாக தான் மக்களுக்கு புரியப்பட்டிருந்தது. அந்த காலத்துல தேவனோடு பேசியவர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இது தேவனை யாரும் கண்டதில்லை, அதுவரை அவருடைய குரலை மட்டுமே கேட்டிருக்கிறார்கள் என்றும், அதுவரை குரல் தான் தேவனாக கேட்டுக்கொண்டிருந்தது என்றும் தெளிவாக புரிகிறது. திருப்பியும் யோவான் 1:14 நம்ம படிக்கும் போது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதாவது உருவமில்லாத ஆவியாக ஒருவரும் காணக்கூடாதவராய் இருந்த கடவுள் மாமிசமாகி உலகத்தில் வந்தார் என்பது தெளிவாக இதுல புரியுது. ஆக கடவுள் எப்படியும் வர முடியும், ஆனால் அவரால் வர முடியாது, அவரால் இப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது என்று மனிதர்கள் எப்படி அப்படி சொல்லி கடவுளை ஒரு வரம்புக்குள்ள அடக்கி வைக்க முடியும்? இது முட்டாள்தனமா தெரியல. அதுக்கப்புறம் மத்தேயு 18:20 நாம படிக்கும்போது இன்னும் தெளிவாக ஒரு புரிதல் கிடைக்கும். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அதாவது இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார். பாருங்க, அவர் நாமத்தில் கூடும்போது நடுவில் இருப்பாராம். அவர் அப்படி இருக்கும்போது நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனால் உணரத்தான் முடியும். இதிலிருந்தே தெரியலையா அவர் ஆவியாக, அதாவது பரிசுத்த ஆவியாக, அதே ஆதி யாவே யெகோவா கடவுள் தான் இயேசுவாக நம்மில் வாசம் செய்கிறார் என்பது இதுல இருந்து தெளிவா புரியுது. இப்போவாவது நல்லா புரிஞ்சுச்சா மக்களே? நமக்கு ஒரே கடவுள் தான், அது உண்மை, சத்தியம், வேதமும் அதை தான் சொல்லுது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமீன்.